வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு 52வது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் பார்க்க போகிறோம்னா, தென்னந்தோப்புக்கு காவலுக்காக சென்ற நபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கு 52வது எபிசோடாக நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எப்பொழுது மாதிரி திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்விலும் இதுபோல் திகிலான சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் அனுப்பலாங்க. நீங்கள் அனுப்புகிற சம்பவம் திகிலாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வருங்க. உறவுகளே, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல்லை தட்டிட்டு ஆல்ங்கிறதையும் கொடுத்துருங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுமுத்து என்பவர் தாங்க. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தார். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1989 காலகட்டத்தில் நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த திகில் அனுபவம் நடக்கும் பொழுது பேச்சுமுத்துக்கு 30 வயது இருக்குமாங்க. அவருக்கு திருமணமாகி 9 வயதில் ஒரு பையன் இருந்திருக்கிறாருங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பேச்சுமுத்துக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புலாம் காவல் காக்கிறது தாங்க அவருக்கு வேலை. காவல் காக்கிறதுனா எப்படின்னா, அவங்க இருக்கிற கிராமத்தை விட்டு தோப்புலேயே குடும்பத்தோட தங்கி அந்த தோப்பை நல்லபடியாக பராமரித்து பார்த்துக்கிறது தாங்க அவருடைய வேலையார் இருந்துகிட்டு இருந்திருக்குங்க. அதே மாதிரி தாங்க அவங்க கிராமத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள தென்னந்தோப்புக்கு காவலுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இவரும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியும் போகிறாங்க. அவங்க பையனை பேச்சுமுத்தோட அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும்தான் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அந்த தோப்புக்கும் போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த தோப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மரங்கிட்ட தென்னை மரங்கள் இருக்குங்க. மாமரமும் ஒரு 10-15 மரம் இருக்குங்க. நல்ல பெரிய தோப்பாக தான் இருந்திருக்கு. அங்கே காவல் பார்த்துருக்குறாங்க. அதனால் ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி அந்த தோப்புலேயே இருந்திருக்குங்க. இதெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு பேச்சுமுத்தோட மனைவியும் அங்கேயே தங்குறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அங்கே தோப்பில் இவருக்கு என்ன வேலைன்னா தென்னை மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சுறது, பராமரிப்பு, அந்த மாதிரி வேலை தாங்க பார்த்துட்டு இருப்பார். அங்கே விழுகிற மட்டையை எடுத்து சேகரித்து அதை விற்பனை பண்ணுறது, தேங்காய் அது மாதிரிலாம் விழுந்துச்சுன்னா அதையும் சேகரித்து விற்பனை பண்ணி அந்த வருமானத்தில் தாங்க போதுமான வருமானமும் இவருக்கு வந்துகிட்ருக்கு. இவருக்கு எப்பொழுதுமே என்ன ஒரு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, மாலை பொழுது ஆயிடுச்சுனாவே அப்போ சாராயம் சாப்பிட வராங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைவில் போயிட்டு சாராயம் சாப்பிட்டுட்டு அந்த தோப்புக்கு இருப்பாராங்க. அவங்க மனைவி ஏதாவது அமைச்சு வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க மனைவி நேரத்தோட தூங்கினாலுமே இவர் தூங்குறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாகும். இதனாலேயே இவர் என்ன பண்ணுவார்னா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தோப்பை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தாங்க படுப்பாராம். 500-600 மரம் இருக்கிறதுனால பயங்கர இருட்டாக தாங்க இருக்குமாங்க. அதனால அவர் கையில் எப்பொழுதுமே ஒரு அரிக்கன் விளக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி வருவாராங்க வெளிச்சத்துக்காக. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. இவரும் ஒரு நாள் அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தோப்பை சுற்றி வராருங்க. சுற்றி வரும் பொழுது இவருக்கு ஒரு குரல் பயங்கரமான சத்தத்தில் இவருடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க. பேச்சுமுத்து அங்கிற மாதிரியே ஒரு 4-5 டைம் இவர் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இவரும் அந்த விளக்கை எடுத்து யாராவது பக்கத்து கிராமத்துலேருந்து யாராவது வந்துட்டாங்களாங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு சுற்றி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அங்கே யாருமே இல்லை. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கே, ஆனால் யாருமே இல்லையே அங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு எப்பொழுது மாதிரி ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு விளக்கை அந்த வீட்டில் வச்சுட்டு
எப்பொழுது மாதிரி படுத்துட்டாருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எந்தெந்த தென்னை மரத்துக்கு தண்ணி விடணுமோ அந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அன்னைக்கு மாலையிலையும் போயிட்டு அதே மாதிரி சாராயம் போய் சாப்பிட்டுட்டு வராருங்க. நைட்டு போகும் பொழுது அதே மாதிரி அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு போகிறாருங்க. அவர் பின்னாடி இன்னொரு நபர் நடந்து வர மாதிரி இவருக்கு தோணுதுங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த விளக்கை எடுத்து சுற்றிலையும் பார்க்குறாரு. அங்கே விளக்கு வெளிச்சத்தில் யாருமே இல்லை. என்னடாது, யாரோ நம்ம பின்னாடி நடந்து வர மாதிரியே நம்மளுக்கு தோணுது, ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு. மறுபடியும் அதே மாதிரி அவர் பக்கத்தில் நடந்து வர மாதிரி இருக்கு. எப்படின்னா, இன்னொரு நபர் பக்கத்தில் வந்தால் அவங்களுடைய மூச்சு காத்து படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் மேலே சூடான காத்து பட்டுக்கிட்டு வருதுங்க அவரோட உடம்புல. என்னடா அது, இப்படி யாரோ பக்கத்தில் வர மாதிரியே இருக்கு அப்படின்னு மறுபடியும் அந்த விளக்கு எடுத்து சுத்திலையும் பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் நடந்து போகிறாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இவரை பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரியும் அன்னைக்கும் அதே மாதிரி ஆகுது. என்னடா அது, இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததுமே பேரை சொல்லி மறுபடியும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. யார் என்ன அன்ட்டு அதட்டி கேட்கும் பொழுது எந்த ஒரு பதிலும் வர்றது கிடையாதுங்க. இது ரெகுலராகவே நடந்துகிட்டு இருக்கு. இவரும் யோசிச்சுக்கிட்டே, என்னடா அது, ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரியே யாரோ கூப்பிட்றாங்க, நம்மளும் சுற்றி பார்க்குறோம், யாருமே காணுமே அப்படிங்கிற மாதிரி இவரும் மனசில் நினச்சிக்கிட்டே எப்பொழுது மாதிரி படுத்துடுறாருங்க. அன்னைக்கு நள்ளிரவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்கு வெளியில் யாரோ திடுதிடுன்னு ஓடுற மாதிரி இருக்குங்க, ஒடியார மாதிரி இருக்குங்க. இவருக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு வந்தாலும் டக்குன்னு முடிச்சிருவாங்க. எவ்வளோ தான் அவர் சாராயம் குடிச்சிருந்தாலுமே வெளியில் பார்ப்பாராம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு எந்த ஒரு பயமும் அப்போ எதுவுமே கிடையாதாங்க. அப்படி இருக்கும் பொழுது யார் அந்த இடத்துல வெளியில் ஓடுறாங்களே, தேங்காய் ஏதாவது திருடுறதுக்காக யாராவது வந்துட்டாங்களாங்கிற மாதிரி அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு வீட்டை சுற்றி பார்க்குறாரு. கொஞ்சம் தூரமாக நடந்து போய் பார்க்குறாருங்க. ஆனால் அங்கே யாருமே காணும். என்னடா அது, யாரோ ஓடுற மாதிரி இருந்துச்சு, விடாத மாதிரி சொல்லிட்டு வெளியிலே உட்காந்துருக்காருங்க. யாருமே இல்லை. அப்படி உள்ளே போயுமே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறாரு. யாராவது வர்றாங்களா போகிறாங்களா, இல்லை நம்மளை பார்த்தோன்னா போய் மறைஞ்சிக்கிட்டாங்களாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் போது எந்த ஒரு சவுண்டும் இல்லை. அன்னைக்கு பொழுது அப்படியே போகுதுங்க. காலையில் விடிஞ்சோன்னே அவங்க மனைவியும் இந்த மாதிரி சவுண்டை காதில் வாங்கியிருக்கிறாங்க. 2 பேருமே பேசிக்கிறாங்க. என்ன இது மாதிரி யாரோ ஓடுற மாதிரி இருந்துச்சு, முடியாத மாதிரி இருந்துச்சு அன்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க பேச்சு இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ கொஞ்ச நாளாகவே நைட்டு விளக்கு எடுத்துகிட்டு தோப்பு சுற்றி வருவோம் பார்த்தியா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாரோ என் பின்னாடி நடந்து வர மாதிரி இருக்குது, என் கூடயே வர மாதிரி இருக்குது. நானும் அந்த விளக்கு எடுத்து சுற்றி முற்றி பார்த்தேன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுமே என் பேரை சொல்லி யாரோ சவுண்டாக கூப்பிடுறாங்க. இது கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டுங்கிற மாதிரி தன்னோட மனைவி கிட்ட சொல்லும் பொழுது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஏதாவது கனவு வந்தீங்களாங்கிற மாதிரி அவங்க மனைவியும் சொல்லிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி பொழுது போகுதுங்க. பகலில் என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்த்துக்கிட்டு மாலையில் அதே மாதிரி போயிட்டு சாராயம் குடிக்க போகிறாரு. அதான் யார் தான் நம்மளை கூப்பிட்றா, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்தே சாப்பிடுவோம், இன்னைக்கு யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பார்த்துட வேண்டியதுதான்ங்கிற மாதிரி இவரும் முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றாருங்க. வீட்டுக்கு வராரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு ரவுண்டு போயிட்டுருக்கும். அவர் யோசிச்சுக்கிட்டே தாங்க போகிறாரு. யார் நம்மளை டெய்லி கூப்பிடுறது, இப்படியே யோசிச்சுக்கிட்டே போகும் பொழுது அப்போ தாங்க அவருக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. அந்த தோப்பில் ஒரு புளிய மரம் இருக்குங்க. அந்த இடத்துக்கிட்ட போகும் பொழுது மட்டும்தான் இவரை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அதையும் ஒரு யோசனை பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி போகிறாருங்க. அதே மாதிரி அந்த புளிய மரத்துக்கிட்ட போகும் பொழுது அதே மாதிரி ஒரு பேரை சொல்லி, பேச்சுமுத்து, என்னையா நான் கூப்பிட்றேன் நீ காலை வாங்காமல் போயிட்டே இருக்க ஆன்னு சொன்னால், இவரும் யார் நீ, எதுக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன வேணும், நீ யார், எதுக்கு இந்த தோப்பு என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி பயம் இல்லாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்போ அந்த குரல் மட்டும்தாங்க வருது, நீ மட்டும் டெய்லியும் சாராயம் குடிச்சிட்டு வர, எனக்கு தரமாட்டியா, சாராயம் குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் எனக்கு சாராயமும் கோழி குழம்பு சாப்பாடும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா இவர் கண்ணாமலான்னு திட்டிருக்காருங்க. ஏன்டா யாருக்கிட்ட என்னடா கேட்குற, உன் வீட்டில் போய் கேட்டு இங்கே என்கிட்ட கேட்டுக்கிற ஆன்னு சொன்னோன்னா இவருக்கு பயங்கர சவுண்டோட, எனக்கு நீ வாங்கித்தர முடியுமா முடியாதாங்கிற மாதிரி பயங்கர சவுண்டோட கேட்டோன்னே இவர் சவுண்டு வந்த பக்கமாக திரும்பி பார்க்கும் பொழுது பேச்சுமுத்துக்கு ஈரக்குலையில நடுங்கி போயிருக்குங்க. அப்படி அங்கே ஒரு உருவத்தை பார்க்குறாருங்க. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, வேஷ்டி மட்டும் தெரியுது. உருவம் கொஞ்சம் குறிப்பிட்ட உயரத்தில் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஈரக்குலையை நடுங்கி போச்சுங்க. மனசில் கொஞ்சம் பயம் இருந்தாலுமே வெளியில் காட்டிக்காமல், யார் நீ
எதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போனதை இவரும் கண் கூட நல்லாவே பார்த்துருக்காருங்க. இவரும் இது என்னவா இருக்கும்ங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு போகும்போது தனக்கு தானே பேசிக்கிட்டு போகிறாருங்க. என்னடா அது இவ்வளோ உயரத்தில் ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது, என்ன இப்படி வந்து நம்மள்கிட்ட கேட்குது இந்த உருவம், இது வந்து காவல் தெய்வமா இல்லை ஏதாவது இறந்த ஆத்மா வந்து இந்த தோப்பில் இருக்குதா, ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி இவர் மனசில் நினச்சிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காருங்க. ஏன்னா இவங்க கிராமத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல் தெய்வங்கள் வந்து அவங்க காவலுக்கு போகும் பொழுது நம்ம மனிதர்கள் அந்த மாதிரி யாராவது பார்த்தா இந்த மாதிரிலாம் கேட்பாங்கங்கிற மாதிரிலாம் அவங்க கிராமத்தில் உள்ளவங்க இவர்கிட்ட ஒரு சில நடந்த கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால பயந்துக்கிட்டே அவர் தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாருங்க. போயிட்டு படுக்கிறாருங்க. படுத்திருக்கும் பொழுது அவங்க தங்கியிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா கூரை தானே, தென்னை ஓலையில் மேல் கூரை போட்டிருக்கிற அந்த ஒரு வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்களா. அந்த மேல் கூரையில் பார்த்தீங்கன்னா யாரோ திடீர்னு வந்து விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குங்க. ரொம்ப பயங்கர சவுண்டோட விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. சடன்னு ஓடுற மாதிரியும் உடையாற மாதிரியும் பயங்கரமான சவுண்டில் கேட்டிருக்கணுன்னா பேச்சுமுத்தோட மனைவியும் அந்த டைமில் முழிச்சிட்டாங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குது, மேலே என்ன தேங்காய் ஏதாவது விழுவுதா ஆனோன்னா, இல்லை இது வேற என்னமோ சுத்தம் பண்ணாமல் படுங்கிற மாதிரி பேச்சுமுத்து சொல்லிட்டு அவரும் அமைதியாக படுத்துட்டாருங்க. காலையில் அவர் எப்பொழுதுமே நேரத்தோடு எழுந்திரிச்சிடுவாராங்க. அன்னைக்கு அவர் ஏந்திரிக்கலைங்க. அவங்க மனைவியும் பார்த்துட்டு நம்ம கணவர் வந்து நேரத்தோடு எழுந்திரிச்சு போயிடுவார், இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்பும் பொழுது அவருக்கு பயங்கரமான ஜுரம் அடிக்குதுங்க. இதை பார்த்தோன்னா ஆகா நைட்டு ஏதோ பார்த்து பயந்துருக்காரு பிள்ளை இருக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு அன்னைக்கு அவங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு பூசாரியை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு நடந்தது எல்லாமே சொல்கிறாருங்க பேச்சுமுத்து. அந்த பூசாரியும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பேச்சுமுத்துக்கிட்ட சொல்கிறாருங்க, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, உன்னை வந்து பயமுறுத்தியிருக்காரு. யாருன்னா உன்னைய மாதிரி அந்த தோப்பில் காவல் காத்தவர் தான். அவர் இறந்த பிறகு தான் நீ போயிட்டு அந்த தோப்பில் காவல் காத்துட்ருக்க. அதனால் நீ பயப்பட வேண்டாம், அவர் வந்து உன்னை வந்து எதுவும் பண்ண மாட்டார். ஏற்கனவே அந்த பூசாரிக்கிட்ட பேச்சுமுத்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி சாராயெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, கோழி குழம்போட சாப்பாடு வேணுங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டாங்க. பூசாரிகிட்ட சொன்னோன்னே எந்த ஒரு சேட்டையும் பண்ண மாட்டார், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவர் கேட்ட மாதிரியே நீ சாராயத்தை வாங்கி வச்சு கோழி குழம்பு சாப்பாடோட வச்சுட்டேன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவர் ஆசைப்பட்டு கேட்குறாரு. அவர் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முனியன்ங்கிற மாதிரி இந்த பூசாரியும் கணிச்சு எல்லாமே சொல்கிறாருங்க. சரி பேச்சு மட்டும் அதே மாதிரி செஞ்சுருங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி நானும் வர்றேன், இன்றைக்கி நைட்டு வந்து கட்டிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுமே அன்றைக்கி நள்ளிரவு பூசாரியோட அழைச்சிக்கிட்டு அந்த சாராய பாட்டிலும் கறி சாப்பாடும் எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட புளியா மரத்துக்கிட்ட போயிட்டு பூசாரி அந்த மரத்துக்கு கீழே சாராய பாட்டிலையும் அந்த கறி சாப்பாடு வச்சுட்டு, முனியா நீ கேட்டதை கொடுக்காட்டி இதுக்கப்புறம் எந்த ஒரு தொந்தரவும் பேச்சுமுத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உன்னைய மாதிரி அவரும் ஒரு காவல்காரர் தான், அதனால் அவருக்கு ஒரு துணையாக இருக்கணும், எந்த ஒரு தொந்தரவும் தரக்கூடாதுங்கிற மாதிரி கத்தி சொல்லிட்டு அங்கே ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்காம 2 பேருமே வந்துட்டாங்க. இவரும் பூசாரியும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு இருக்காது, நீ போயிட்டு நம்ம இங்கே வச்ச இடத்துலையே வேணா போய் காலையில் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கிற மாதிரி அவரும் பூசாரியும் கிளம்பி அன்னைக்கு நைட்டே போயிட்டாருங்க. அன்னைக்கு வந்து அந்த வீட்டில் யாருமே தங்கலைங்க. காலையில் விடியுதுங்க. பேச்சுமுத்து மட்டும் தோப்புக்கு வந்து அந்த புளிய மரத்துக்கு கீழே பார்க்கும் பொழுது அவருக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குங்க. அப்படி என்ன அங்கே பார்த்தாருன்னா, அங்கே இலையில் சாப்பாடு கறி எல்லாம் தானே வச்சுருந்தாங்க, ஒரு பருக்க கூட இல்லைங்க, ஒரு எலும்பு துண்டு கூட இல்லைங்க, எல்லாமே அப்படியே வலிச்ச மாதிரி இருக்குது. பக்கத்தில் இந்த சாராய பாட்டிலையும் ஒரு துளி கூட இல்லாமல் சுத்தமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நேராக பூசாரிக்கிட்ட பேச்சுமுத்து போகிறாருங்க. அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. சொன்ன பிறகு இதுக்கப்புறம் முனியனோட ஆத்மா உன்னை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது, உனக்கு துணையாக தான் இருக்கும், நீ பயப்படாமல் உன்னுடைய மனைவியோட சேர்ந்து அங்கே அந்த தோப்புலேயே இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிக்காருங்க. அதுக்கப்புறம் எப்பொழுதும் மாதிரி அவர் வேலையை ஆரம்பிச்சிருக்காருங்க. நைட்டானா அந்த அரிக்கன் விளக்கை எடுத்துக்கிட்டு ரவுண்டு வரும் பொழுது அந்த புளிய மரத்தை பார்க்கும் பொழுது முனியனோட ஞாபகம் வந்தாலுமே பேச்சுமுத்தை எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்ததில்லை. அந்த தோப்பில் காவல் காத்து இருந்த வரைக்குமே எனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. இரவானா எப்பொழுதும் மாதிரி அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு சுற்றி வந்தாலுமே இது வரைக்குமே முனியனுடைய ஆத்மாவை நான் கண்ணால் கூட பார்த்ததில்ல, எந்த ஒரு சேட்டையுமே கொடுத்தது கிடையாது, என் பேரை சொல்லியும் கூப்பிட்டது கிடையாதுங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க.
இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் உறவுகளே. இதுபோல் இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.